ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூஜிஓ சார். நான் சொல்லி இன்னைக்கு இந்த என்ன பக்கம் சொல்லிக்கிட்டேன். அதில் பார்த்தா சங்கலை ஃப்ரெங்களோட அடுத்த ஒரு சாப்டர் தான் வந்து பார்க்க போகிறோம். ஏன் வந்து ஒரு சாப்டர் நான் வந்துட்டு அண்ட் தென் இன்னைக்கு வீடியோ ரெடி பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அதனால வந்துட்டு எங்களால் ஒரு சாப்டர் தான் வந்து ரெடி பண்ண முடிஞ்சிருக்குது. அண்ட் தென் ரெண்டு பேர்த்தால வந்து ரெடி பண்ண முடியாதனால தான் வந்து ஒரு சாப்டர். அதனால வந்து கொஞ்சம் மிஸ் பண்ண ஸ்கிப் பண்ண வந்து ஃபுல்லாக வந்து வாட்ச் பண்ணுங்க. அண்ட் தென் அடுத்த வீடியோ வேணால் கொஞ்சம் பெரிய வீடியோவா ஒரு 3 சாப்டர் வந்து கவர் பண்ணிக்கிறேன். அண்ட் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அவ்வளோ பேசணும்ல. வாங்க செகண்ட் வீடியோக்குள்ள போயிட்டு ஃபுல் டீட்டில் வந்து பார்க்கலாம். போன வீடியோ எண்டிங்கில் வந்துட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருப்பானா வந்துட்டு இந்த நைட் இருக்கிற பிளேஸுக்கு வந்து எல்லாத்தையும் வந்து முடிச்சுட்டு இருப்பான். ஏன்னா வந்து இவங்க நம்ம ஹீரோ மேலே வந்து கை வச்சிருப்பாங்க. அண்ட் தென் அதோட போன வீடியோ முடிஞ்சிருக்கும். இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம ஹீரோ வந்து இந்த நைட் ஓவல் எல்லாத்தையும் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து அங்கே அமைதியாக வந்து உட்காந்துருக்கு. அண்ட் தென் சார் உங்களுக்கு என்ன சார் காஃபி கேட்டிங்களா அப்படி சொல்லும் போது வந்துட்டு என்னப்பா தம்பி காஃபில இது வந்துட்டு பாய்சனுக்கு இது கலந்துருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைங்க சார் நகது அப்படி பண்ணுவேனா சார், என்னங்க சார் சொல்றீங்க அப்படி சொல்லிட்டு சொல்ல, சரி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து குடிச்சிட்டு இருக்கிறேன். யாரா அவன் அந்த பிளாக் வந்து அட்டாக் பண்ணும்போது வந்துட்டு இவன் இந்த மாதிரி ஒரு ஆள் இருப்பான்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை. இவன் என்ன சொன்னாங்க, அந்த ட்ரில் கோஸ்ட் இப்பதான் வந்து முடிச்சிருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் இவன் இவ்வளவு பயங்கரமா இருக்கிறான், இந்த அளவுக்கு இருப்பான்னு சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம நைட் வேர்ல்டே வந்து ஒரே நாள்ல வந்து சோலி முடிச்சுட்டான். தென் அவ்வளவுதான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இந்த ஒரு சமயத்துல வந்து நம்ம வந்து காஃபி வந்து ஃபுல்லா வந்து குடிச்சு முடிச்சிடறான். தென் அப்போ வந்து சொல்றான், ஓகே இப்போ வந்து காம்போசிஷன் பத்தி வந்து பேசலாமா அப்படி சொல்லும் போது, என்ன சார் சொல்றீங்க காம்போசிஷனான்னு சொல்லி அவன் ஆச்சரியமா கேட்க, ஆமாப்பா இங்க வந்து என் பிளேஸ்ல வந்து அட்டாக் பண்ணிருக்கீங்க, எல்லாத்தையும் வந்து உடச்சு போட்டு இருக்கீங்க, எங்க பொருளாக வந்து அட்டாக் போட்டு வந்துருக்கீங்க, அது எல்லாமே எங்க பிளாக் வேலையை வந்து கெடுத்து விட்டு வச்சிருக்கீங்க, இவ்வளவு விஷயங்கள் பண்ணிட்டு அதுக்கு ஏது வந்து காசு கொடுக்கலாம் எப்படி, கண்டிப்பா நீங்க கொடுத்தாகணும், நான் அதுக்கு தான் வட்டியோட வாங்க தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கிறேன். இதுல ஏதோ கருத்து வேறுபாடுலாம் இருந்துச்சுன்னா வந்து இப்பயே வந்து சொல்லிருங்க. அண்ட் தென் அப்பதான் வந்து உங்க தலை ஈஸியா எடுக்க எனக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு ஹீரோட மிரட்டா, இல்லைங்க சார் நீங்க என்ன சொன்னா நான் ஒத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவங்களும் சொல்றாங்க. அதுக்கு வந்து நம்ம ஹீரோ சொல்றா, சரி ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா உங்க பெட்டியில வந்து ஒளிச்சு வச்சு எல்லா காசையும் இங்க வந்து கொண்டு வாங்க, அண்ட் தென் எல்லா பொருளையும் இங்க கொண்டு வாங்க. அப்புறம் வந்து இந்த எங்க வந்து அட்டாக் பண்ண வந்தாங்கல்ல அவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிட்டு அந்த ஸ்மித்தியை போய் முதல்ல சரி பண்ணுங்க. அப்புறம் உங்களால வந்து இந்த வேலை தரப்பட்டு போச்சு பாத்தீங்களா என்னோட வேலையை, அதெல்லாம் வந்து நீங்க தான் கண்டிப்பா சரி பண்றீங்க, எல்லாத்தையும் வந்து அங்க வர வைக்க வேண்டியது உங்களோட வேலை, இனிமே நீங்க தான் அந்த இடத்த வந்து பாதுகாக்க போறீங்க. உங்களுக்கு வந்து ஒருத்தங்க சப்போர்ட் பண்றாங்கன்னு கூவுனீங்கல்ல, நீங்க அவங்க கிட்ட போய் சொன்னாலும் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது, யார் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். அப்ப நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு, சரிதானே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ டெரடா கேட்க, சரிங்க சார் மன்னிச்சிருங்க சார், கண்டிப்பா வந்து பண்ணிடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவனு சொல்லிட்டு இருக்கான். அப்படின்னா சரி அப்ப மத்த வேலைகளை வந்து நீங்களே வந்து பாத்துக்குங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அந்த இடத்துட்டு அவன் கிளம்ப. அண்ட் தென் அப்ப வந்து நம்ம ஹீரோ வெளியே வரும்போது யோசிக்கிறான், இவங்களுக்கு எல்லாம் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்கணும், நம்ம வந்து சிம்பிளா வந்து அவங்களை விட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அப்ப வந்து என்னவோ வேற கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்காரு, ஐயோ இவன் வேற போயிருக்கானே, இவனுக்கு வேற என்ன ஆச்சுன்னு தெரியலையே, உசுரோட வருவானா என்ன அப்படி சொல்லிட்டு அவரு யோசிச்சுட்டு இருக்கும் போதே வந்துட்டு, என்னப்பா பண்ற அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்கறான். எப்படியோ நீ உசுரோட தான் இருக்கிறியா, சரி ஓகே அவன் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படி சொல்லி கேட்கும் போதே வந்து நம்ம ஹீரோ எல்லாத்தையும் வந்து கீழே கொட்டுறான். எல்லாத்தையும் வந்து நீ எடுத்து வந்துட்டியா, உன்னை வந்து எவ்வளவுதான் திட்டி நீ அங்க போவேனான்னு சொன்னாலும் எப்படியோ வந்து நீ கேட்க போறது இல்ல, சரி பரவாயில்ல நீ வந்து எடுத்து வந்தது நல்லதா போச்சு, நீ அப்படியே வந்து உள்ள கொண்டு வா, நீ சாகாம இருந்ததே வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குது அப்படின்னு அவனு சொல்லிட்டு உள்ளவான்னு வந்து நம்ம அதை எடுவான்னு சொல்றான். அண்ட் தென் அப்படியே அந்த சீனை வந்து கட் பண்ணி, என்னது அவன் அங்கதான் இருக்கானா அப்படி சொல்லிட்டு ஒருத்தன் வந்து கத்திட்டு இருக்கான். யாருன்னு பார்த்தா வந்து ஃபாண்டே தான். ஆமா அவன் இங்க என்ன பண்றான் அப்படி சொல்லி வந்து கேட்க, அவனா அங்க வந்து என்னவான்னு சொல்லி ஒரு பிளாக் ஸ்மித் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து அவன் மேல ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தான். அதே சமயத்துல அவருக்கு பின்னாடி வந்து பயங்கரமான பிரச்சனைலாம் இருந்துச்சு, அது எல்லாத்தையும் வந்து அவன் தான் வந்து முடிச்சிட்டு இருந்தான். ஒரு பின்னாடி வந்து ஒரு குரூப்பே சேர்ந்துக்கிட்டு அவர் வந்து தடுத்துட்டு இருந்தாங்க, அது எல்லாத்தையும் வந்து அவன் தான் பண்ணிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த வேற ஒருத்தர் வந்து எங்க வீட்டை சொல்லிட்டு இருக்கிறான். ஓஹோ அவன் அங்கதான் இருக்கானா அப்படி சொல்லிட்டு அவனு வந்து பாத்துட்டு இருக்க. அப்ப வந்து எடுராவும் பார்த்துட்டு, என்னது ஃபாண்டேவா அப்படி சொல்லிட்டு அவளு வந்து பாத்துட்டு இருக்கிறா. அந்த அதர் சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோ வந்து காமிக்கிறாங்க. அந்த கடையை வந்து ஃபுல்லா வந்து ரெடி பண்ணிட்டாங்க, அந்த பிளாக் ஸ்மித்ங்கிற அந்த கடையை வந்து ரெடி பண்ணிட்டாங்க. பரவாயில்லையே முன்னாடி இருந்ததோட பயங்கரமா இருக்குதே அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து நம்ம ஹீரோ சொல்றான், முன்னாடி இருந்தவரை இந்த டைம் சூப்பரா இருக்குது, இதுக்கெல்லாம் வந்து எனக்கு தான் நீங்க நன்றி சொல்லணும் அப்படி சொல்லும் போது வந்து, நான் ஏன் நன்றி சொல்லணும், ஏன்னா வந்து நீ அந்த ஐயா வந்து எனக்கு ரெடி பண்ண சொன்ன, அது ரெடி பண்றதுக்கு நீ இந்த விஷயங்கள்லாம் நீ பண்ணிதான் ஆகணும், அதனால என்ன தேங்க்ஸ்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு அவர் வந்து கோச்சிக்கிட்டு இருக்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் சரி இவர் வந்து எல்லாம் ஒத்துக்க மாட்டாருன்னு தெரியுமே எனக்கு அப்படி சொல்லிட்டு அவனை நினைச்சிட்டு இருக்கிறான். அப்புறம் கொஞ்ச நேரம் ஆகுது. அண்ட் அதே சமயத்துல அப்படி சுத்தி வந்து காமிக்கிறாங்க. அதுக்குள்ள நம்ம ஹீரோ என்ன பண்ணிருப்பான் வந்து டிராகன் ஐஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிருப்பான். அதாவது என்ன ஆயிருக்குன்னா வந்து இப்போ வந்து இடன் ஃபியூச்சர் வந்து ஒன்று அன்லாக் ஆயிருக்கும். அது மூலியமா நம்ம ஹீரோவால வந்து இந்த ஒரு பொருளோடைய அப்ரைசல் பண்ணும்போது அதோட ப்ராப்ளம்ஸும் சேர்த்து வந்து பார்க்க முடியும் அப்படி சொல்லி வந்து நோட்டிபிகேஷன் காமிக்க, இது மூலியமா அதோட பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அந்த டிராகன் ஐஸோடது. அப்பதான் வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு ஸ்வாட் வந்து கிரியேட் பண்ணிருப்பான். அதை பார்த்துட்டே வந்து அவனும் யோசிச்சுட்டு இருக்கிறான், இந்த டிராகன் ஐஸ் இருக்குது வந்து எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்குது, அண்ட் தென் இது வந்து ஓவர் பவர்டா இருக்குது, இப்பதான் வந்து நம்ம டிராகன் பாடி வந்து அன்லாக் ஆயிருக்குது, அண்ட் தென் இது ஃபுல் பவர் வந்து அன்லாக் ஆகும்போது ஐ மீன் அவன் டிராகன் பாடி வந்து ஃபுல்லா வரும்போது அவனுக்கு என்னென்ன பவர்லாம் வந்து கிடைக்கும் அப்படி சொல்லி வந்து அவன் ரொம்ப எக்ஸைட்மெண்டோட இருக்கிறான்.
அண்ட் அதே சமயத்துல வந்து நம்ம ஹீரோக்கு வந்து வேற நோட்டிஃபிகேஷன் வருது. அதுல என்ன போட்டிருக்குன்னா வந்து உங்க பிளாக் ஸ்மித்தோட திறமை வந்து இன்னும் நல்லா இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி வந்து போட்டிருக்கு. அது இல்லாம வந்து உங்களுக்கு நிறைய நாலேஜ் வந்து கிடைக்குது. அண்ட் இதனால வந்து உங்க பாடி வந்துட்டு மறுபடியும் இன்னும் அப்கிரேட் ஆகுது அப்படி சொல்லி நம்ம ஹீரோக்கு வந்து ஸ்டார்டிங்ல அந்த ஆயிருக்கும்ல அதுல வந்து இன்னும் கொஞ்சமா வந்து இன்க்ரீஸ் ஆகுது. 93.9% சம்திங் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இதையும் நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கிறான். அண்ட் தென் நம்ம ஹீரோ வந்து அந்த ஸ்வாட பார்த்துக்கிட்டே வந்து இதை நம்ம வந்து கிரியேட் பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்குவாடு. அண்ட் தென் ரொம்பலாம் வந்து மோசம் இல்லை அப்படி சொல்லி அதை அப்ரேசல் பண்ணும்போது தான் தெரியுது அது வந்து ஒரு அப்கிரேட்ல இருக்குது 200 ஸ்குவாடு. பட் இது வந்து இன்கம்ப்ளீட்டா இருக்குது. ஃபுல்லா வந்து நம்ம ஹீரோ வந்து கம்ப்ளீட் பண்ணல. பட் அது வந்து ஹீரோ வந்து இதை ஃபர்ஸ்ட் டைம் வந்து கிரியேட் பண்றதுனால இதே வந்து ஓகே அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கிறான். சரி ஓகே நம்ம இது வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா அந்த எனோவா திரும்பி பார்த்து அவரை வந்து அப்ரேசல் பண்ணும்போது அதுவும் அப்ரேசல் ஆகுது. இவர் பேர் வந்து எனோவா பட் ஆனா சிபிங்கிறது டவுட்ல காமிக்குது. இவரோட கேரக்டர் பார்த்தா ரொம்ப கோவக்காரரு அப்படி சொல்லும் போதே வந்து நம்ம ஹீரோக்கு பயங்கர சாக்கு. என்னடா அது நம்மளால வந்து இவரெல்லாம் வந்து அப்ரேசல் பண்ண முடியுமா இப்ப வேற நமக்கு இந்த பவர் வேற கிடைச்சிச்சா சரி அவர் யோசிக்கும் போது டேய் உனக்கு என்னடா வேணும் இதுக்கு என்ன பார்த்துட்டு இருக்கிற உனக்கு வேலை இல்லையாடா போய் வேலையை பாடுறா அப்படி சொல்லி அவர் சொல்ல சரி சரி நான் வேலையை பாக்குறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது அவருக்கு புரியல எதுக்கு வந்து வித்தியாசமா பண்றான் இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கான் அப்படி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்துட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு ஏன்னா கூப்பிட்டு ஆமா இந்த இதை வந்து எப்படி வந்து ஹீட் பண்றது இது எப்படி வந்து அந்த டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்றது எப்படி வந்து வைக்கிறதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து மல்டிபிள் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்க. அவருக்கே செமையா கடுப்பாயிருச்சு பைத்தியக்காரா உன்னை வந்து வேலை பண்ண சொன்னா நீ என்ன இவ்வளவு முக்கா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து பிடிச்சி கண்டுபிடித்திட்டு இருக்காரு. நான் என்ன பண்றது எனக்கு ஒன்னும் தெரியல அதனால உங்ககிட்ட டவுட் கேட்டா நீங்க என்ன இப்படி கத்திட்டு கிடக்குறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து திருப்பி கேட்டுட்டு இருக்கிறான். சரி அட்லீஸ்ட் வந்து ஸ்வாடியாச்சும் வந்து செக் பண்ணி பாருங்க என் ஸ்வாட வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது வந்துட்டு அவர் கத்துறா அடிட்டே பைத்தியக்காரா இந்த மாதிரி வந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் நீ தொல்லை பண்றது மூலியமா வந்து நீ செய்ய சொன்னது ரொம்ப டைம் ஆயிடும் அப்புறம் என்ன குறை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது சரி பரவாயில்ல இந்த ஸ்வாட வந்து கம்ப்ளீட் பண்ணி இது எப்படி வந்து செக் பண்ணி பார்த்து சொல்லுங்க அப்படி சொல்லும் போது வந்துட்டு அவரு சரி சொல்லி வந்து அதை அப்ரைசல் பண்ணி பாக்குறாரு. அவர் அப்ரைசல் பண்ணும்போது வந்து இ கிரேட் தெரியுது. அதே சமயத்துல இது வந்து ஒரு சூப்பரான ஸ்குவாடு அண்ட் தென் பயங்கரமா இருக்குது. ஆல்ரெடி எதிர்பார்த்ததோட வந்து பயங்கரமா வந்திருக்குது. ஆனா வந்து இது ரொம்ப கூர்மையான ஸ்குவாடு கிடையாது. பட் ஆனா வந்து ரொம்ப நாளைக்கு வந்து உழைக்கும் அப்படி சொல்லிட்டு இதெல்லாம் வந்து இவர் அப்ரைசல் பண்ணும்போது தெரியுது. அண்ட் தென் இது பார்த்தோன்னே அவர் பயங்கரமான சாக்கு யாரா இந்த பைத்தியம் அண்ட் தென் கத்துக்க ஆரம்பிச்சு ஒரு 10 நாள் தான் ஆகுது அதுக்குள்ள இந்த அளவுக்கு ஒரு ஸ்குவாட் வந்து கிரியேட் பண்ணிருக்கான். இதெல்லாம் வந்து பெருசு குறை சொல்ற அளவுக்கு இல்ல. பட் ஆனா இப்ப வந்து பாராட்ட வேணாம் அப்படி சொல்லிட்டு சரி சரி ஓகே ஓகே கொஞ்சம் பரவாயில்லதான் ஸ்டார்டிங்க்கு நல்லா தான் இருக்குது. பட் ஆனா இது ஸ்வாடனு வந்து கன்சிடர் பண்ண முடியாது ஏன்னா வந்து அந்த அளவுக்கு மொக்கையா தான் இருக்குது அப்படின்னு வந்து அவரு சொல்ல அது கேட்ட நம்ம ஹீரோ வந்து பாராட்டினா தான் என்னவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்க ஏய் என்னடா நான் பாராட்ட எனக்கு பாராட்ட தெரியும்டா நீ வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ண வேண்டியது இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு எப்ப பாராட்டணும் தெரியும் அதனால வந்து உன் வேலை போய் பாரு போய் மறுபடியும் வந்து தட்ட ஆரம்பி அப்படி சொல்ல அப்புறம் வந்து நம்ம ஹீரோவும் அவங்களை வந்து பேசிட்டு இருக்காங்க. அண்ட் தென் இப்படி பேசிட்டு இருக்க சமயத்திலேயே வந்து அந்த இடத்துக்கு வந்து யாராவது ஒருத்தங்க வேகமா வர மாதிரி இருக்குது. அப்ப நம்ம ஹீரோக்கு வந்து டக்குன்னு ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது. அண்ட் தென் அப்புறம் நம்ம ஹீரோ வந்து அந்த பிளாக் ஸ்மித் தூக்கி அனுப்பிச்சிட்டு போக அங்க ஒரு தண்டர் அட்டாக் மாதிரி வந்து நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுது. ஐ மீன் அந்த இடத்தையே வந்து அட்டாக் பண்ணி எல்லாத்தையும் வந்து உடச்செறியுது. அப்ப நம்ம ஹீரோ வந்து யாருன்னு சொல்லி பார்க்கும்போதே வந்து அங்க ஃபாண்டே தான் வந்திருக்கிறான். டேய் நீ இங்கதான் இருக்கிறியா நான் உன்னை எவ்வளவு நேரம் தான் தேடிட்டு இருக்குது எங்கெங்கெல்லாம் தேடிட்டு இருந்தேன் தெரியுமா அண்ட் தென் இங்கதான் இருக்கிறியா வா சண்டை போடலாம் அப்படி சொல்லிட்டு அவன் இங்க வந்து கேட்க இதுக்கிற நம்ம ஹீரோ செம்மையா கடுப்பாயிட்டு அவன் கையை முடிக்கிட்டு இங்க இருந்து வர அண்ட் இதோட இந்த ஒரு சாப்டர் வந்து முடியுது. அண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் ஏன் வந்து ஒரு சாப்டர் போட்டோம்னா வந்து என்னால சுத்தமா முடியல ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு வந்து வீடியோ யாருமே வந்து ரெடி பண்ணல நானும் ரெடி சரி என் ஃப்ரெண்டும் சரி ரெடி பண்ணவே இல்லை. அதனால வந்து எப்படியோ ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணும் போதே வந்துட்டு எனக்கு தலை பயங்கரமா வலிக்குது என்னால சுத்தமா வந்து பேச முடியல. அதனாலதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரே ஒரு சாப்டர் அண்ட் தென் நம்ம அடுத்த வீடியோல ஐ மீன் வந்துட்டு நான் அடுத்த ஒரு வீடியோ போடும்போது ஒரு 3 சாப்டரா வந்து சேர்த்தியே வந்து நான் போடுறேன். அதனால வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம வந்து அடுத்த வீடியோக்கு வந்து வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் சப்போர்ட் தாங்க. பை பை அடுத்த ஒரு வீடியோல வந்து பார்க்கலாம்.